வைகுண்டம். இந்த வைகுண்டத்தை பற்றி ஸ்ரீரங்கத்தில் பிறந்த பராசப்பட்ட ஒரு நூல் எழுதுறார். பரமபத விபதிஜம் பாபஜம் கோஷ்டீபுரம். பூலோகத்துல எங்க வைகுண்டம் சேவிக்கிறாங்க திருக்கோட்டில் பேசுவீங்களே அதுங்கிறன்னா பூலோகம், தேவலோகம், இந்திரலோகம், வைகுண்டம். கூத்தாடியும் கிடந்தும் நின்றும் அமர்ந்தும் 4 திருக்கோலத்துல 4 விதமா இங்க எழுதிருக்கார். இங்க இருந்தா ராமானுஜர் அஷ்டாட்ச மந்திரத்தை உபதேசிக்கிறார். நாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லி உலக மக்களுக்கே ஓம் நமோ நாராயண அஷ்டாட்ச மந்திரத்தை இங்க இருந்தா முத உபதேசிக்கிறார். இந்த கோபுரத்துக்கு பேரு அஷ்டாங்க விமானம் பேரு. அஷ்டமே 8. ஒரு அங்கத்துக்கு 2 கோபுரம் இருக்கு. அது மாதிரி 4 அங்கம் 4 2 8. அதான் அஷ்டாங்க விமானம். ஓம் நமோ நாராயண அஷ்டாட்ச மந்திரம் 8. இந்த கோபுரத்துல வடிவம் 8. என் குடமர்கள் அஷ்டாங்க விமானம் பேர். 96 விமானத்துல அது விமானம். இந்தியாவில 3 இடத்துல இருக்கு. உத்திரமேலூர், கூடலூர், திருக்கோஷ்டியூர். திருக்கோஷ்டியூர் பேர் வந்துச்சுன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்தியை சொந்த கோஷ்டியா கூட எப்படி இரணியங்கிற அசுரனை அழைக்கிறேன்னு ஆலோசனை பண்ணாங்க. அதாவது கோஷ்டியூர், திருக்கோஷ்டியூர் பேர். ஒரே எம்பெருமானார் சோசிக்கலாம். அதான் திருக்கோட்டி நம்மளோட ஆகம். அந்த செங்கல் கட்டி செம்பு பூசாம இருக்கு பாருங்க. போஸ்ட் மரம் நிக்கிறது பாருங்க. வீட்டுல பைப் போன்ற வாசல் வீசிட்டு இருக்கு பாருங்க. அந்த ஆகத்துக்கு 18 போற எங்க செங்கல் வச்சு பூசாம இருக்காடே பாட்டி நடந்து வர பாரு. அது பக்கத்து வீடு. அதுக்கு அடுத்த வீடு. இதுதான் சொன்னா சித்தி இப்போ முடிஞ்சு அந்த உலக மக்களுக்கே ஓம் நமோ நாராயண அஷ்டாட்ச மந்திரத்தை அவள் சொல்லவாலும் காதால் கேட்டவாலும் வீடு அங்கதானே கிட்ட போயிடுங்க. ராமானுஜர் வீடு கிடையாது. ஆகம் வந்து ஸ்ரீபெரும்புதூர்ல இருக்கு. தெரியாது.